அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். டைமை பார்த்துக்கோங்க. நான் எப்போதுமே பிள்ளைங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணதுக்கு 6:30க்கெலாம் கிச்சனுக்கு போயிடுவேன். இன்றைக்கி 6:40 ஆயிடுச்சு. என்னென்னா இன்றைக்கி வீடியோனா சேலஞ்ச் வீடியோ. நைட்டே என் பொண்ணு அந்த சேலஞ்ச் எனக்கு கொடுத்தா 1 ஹவருக்குள்ளே அவங்க சொல்கிற எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணணுமா, பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணுமா, லஞ்சுக்கும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த லஞ்சை நான் ரெடி பண்ணணுமா. இதுதான் எனக்கு இன்றைக்கி கொடுத்த சேலஞ்சு. இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா, அவங்க லஞ்சுக்கு கொடுத்துருக்க ஐட்டம் ரெடி பண்ணதுக்கே டைம் எடுக்கும். அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எக் ரைஸ் பண்ணுறதுக்காண்டி பாஸ்மதி ரைஸ் மெஷர் பண்ணி அதை நான் ஊற வச்சுக்கலாம் சொல்லி அதை முதல்ல ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக சரி கடகடன்னு அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு குக்கர் எடுத்தால் அங்கே ஹேண்டில் ரொம்ப லூஸாக இருக்குது. இதில் பண்ணனா நிச்சயமாக கை காலில் போட்டுக்குவோம். சரின்னு சொல்லிட்டு கையோட கடகடன்னு நம்ம இந்த ஹேண்டில் ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலான்ட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தேடனா இன்னும் டைம் எடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஆயுதம் கத்தி தான் இருக்குது கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடகடன்னு வச்சு நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்றைக்கு அவசரமாக பண்ணுறோமோ அன்றைக்கி நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷன்லேயே நம்ம என்ன செய்வோம், ஒரு வேளை என்ன ஆகும், 2 வேலையாக ஆயிரும். கீழே கொட்டுவோம் கவுத்துவோம், அப்படியே ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வேலை 2 ஆயிரும். இதில் என்னென்னா வீடியோவும் எடுத்துகிட்டு நான் சமைக்கவும் செய்யணும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு ஸ்வீட்டு வேறு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டும் நான் ரெடி பண்ணணுமா. ஸ்வீட்டுக்கு நான் சர்க்கரை பொங்கல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு. 2யும் வாஷ் பண்ணி குக்கரில் தண்ணி விட்டு நான் அதை வேக வச்சுக்கிறதுக்கு வச்சுட்டேன். எனக்கு கொடுத்த ட்விஸ்ட்டு என்ன தெரியுமா பார்த்தீங்களா, எனக்கு கார்லிக் நானும் வித் பன்னீர் பட்டர் மசாலா. இதுவும் லஞ்சுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஈஸ்டெல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு அதுக்கே 1 ஹவர் ஆயிரும். அது அப்போ தான் நல்லா ஊறி பஃப்னு வரும். இருக்க 1 ஹவருக்குள்ளே நான் எல்லாத்தையும் நான் முடிக்கணும். சரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள், முடிச்சேனா இல்லையான்னு. ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆக வைக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ நான் இது ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கிளைமேட்டு டல்லாக தான் இருந்தது. சம்மர் டைம்னால் ஈஸ்ட் உங்களுக்கு குயிக்காக ஃபார்ம் ஆயிரும். இதே உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது கிளைமேட் அப்படின்னா ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆக லேட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஈஸ்ட்டை வெதுவெதுப்பான தண்ணீரில் ஈஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சர்க்கரை 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெறும் கடாயை எடுத்துகிட்டு அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பவுலை அப்படியே நீங்கள் சூட் பண்ண கடாய்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். அந்த ஹீட்டில் ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டோ நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அதனால் நீங்கள் ஈஸ்ட்டு ஃபார்மாக விடணும். அந்த ஈஸ்ட்டு சர்க்கரையை சாப்பிட்டு உயிர் வாழும். அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு ப்ளஃபியாக ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வரும் அந்த ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் ஈஸ்ட்டு டோ ரெடி பண்ணணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு அதை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அங்கே மாவு ஊற வச்சுட்டேன். அடுத்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வேறு கட் பண்ணணும். அதுக்கு வெங்காயத்தை தோல் எடுத்திருக்கேன். ஒரு 5 நான் என்கிட்ட குட்டி வெங்காயம் இருந்ததுனால ஒரு 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லி எனக்கு நைட்டே மெனு கொடுத்துட்டாங்களா, அதனால் நான் பன்னீர் மட்டும் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பன்னீரையும் நான் காலையில் ரெடி பண்ணேன்னா உண்மையிலே சத்தியமாக முடியாது. 1 ஹவருக்குள்ளே நான் என்னால் செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பன்னீர் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அந்த பன்னீர் எடுத்த வந்து நீங்கள் பன்னீரெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் தான் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வேக வைக்க போகிறோம். அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால் அதை அப்படியே வேஸ்ட்டாக வந்து தூர கொட்டிடாதீங்க. இப்போ கடாயில் வந்து நான் அந்த தண்ணியை தான் பன்னீர் எடுத்த தண்ணீரில் தான் நான் வந்து இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயத்தை வந்து அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிற இது இல்லை, சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு கார்லிக்கு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா மட்டுமே வந்து ஒரு சின்ன பவுலில் கொடுப்பாங்க. அதுவே வந்து 280 300 அப்படி சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிறது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். நானும் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா வந்து ஒரு வெங்காயத்தை 2 பீஸு இல்லைன்னா 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் வந்து ரொம்ப வந்து குட்டியாக கட் பண்ணணும்னு வந்து கட்டாயம் இல்லை. நான் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து முன்னாடியே எதுவுமே கட் பண்ணி வைக்கலை. பன்னீர் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே நான் காலையில் தான் எந்திச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹவருக்குள்ளே நம்ம வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும். இதுக்கு இடையில் லஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ரெடி பண்ணணும். இதுக்கு இடையில் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஆங்கிளை மாற்றி மாற்றி வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுலேயே வந்து ஒரு 1/2 hour போயிடும் போல் இருக்குது. வெங்காயம் தக்காளியும் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா நான் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கிரேவி கொஞ்சம் அதிகமாக தான் ரெடி பண்ணிக்குவேன். அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக. நான் வந்து எப்போவுமே நைட்டு தான் டின்னருக்கு ரெடி பண்ணுவேன். ஏன்னா இது காலையில் நம்ம வந்து ஹரிபரியாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது இதை வந்து ரெடி பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ரெடி பண்ணுறதில்ல. ஆனால் என் பொண்ணு லஞ்சுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. எந்திரிச்சு வந்து அவங்க வந்து எலும்பி வந்து பார்க்கும்போது அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிருக்கணுமா. பாருங்கள் எப்படிலாம் எனக்கு சேலஞ்ச் கொடுக்காங்கன்னு. நான் இதோட அந்த பன்னீர் வந்து வடிகட்டின தண்ணியில் வெங்காயம் தக்காளி ஒரு 4-5 பாதாம் வந்து 3 போட்டிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 5-6 போட்டிருக்கேன். ஒரு துண்டு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நைட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி அடை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நைட்டே பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டேன். பருப்பு அரிசி எல்லாமே. இதில் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன்னா உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அது கூட அரிசி எல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருந்துருக்கேன். இப்போ காலையில் வந்து அதை எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த மாவு வந்து புளிக்கணும்னு வந்து கட்டாயம் இல்லை. அரைச்ச உடனே வந்து நம்ம வந்து தோசை ஊற்றுக்கலாம். பருப்பு தோசைக்கு வந்து
தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி தான். இங்கே வந்து பக்கத்தில் வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு வச்ச அரிசியும் பருப்பும் வந்து விசில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஜீரா ரைஸ் ரெடி பண்ணணும். இது ஒருத்தவங்க கொடுத்த வந்து லஞ்சு. இதையும் நான் ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன்ல, அதை வந்து இப்போ நான் போட்டு வடித்து எடுத்துக்கணும். இப்போ நானுக்கு வந்து நான் பட்டர் போட்டுட்டு அது கூட கார்லிக் இருக்கா, அதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் செமையாக இருக்கும். பட்டரும் அந்த கார்லிக்கும் ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால் வந்து நான் பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 6-7 பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அவசரத்தில் தோல் சரியாக உரிக்கலை, அதனால் தோல் அந்த துருவும் போதே தனியாக வந்துடும். எல்லாமே ஒரே டைமில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட்டரும் கார்லிக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது கூட வந்து கொத்தமல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து பூண்டை நல்லா துருவி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், மல்லி இலையை குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த பூண்டு, பட்ரு, இந்த மல்லி எல்லாமே ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நானுக்கு. பக்கத்தில் நான் வந்து பருப்பு வடை தோசைக்கு வந்து நான் பருப்பு வடைக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை எல்லாமே நம்ம தாளித்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் கருவேப்பிலை எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா குட்டி குட்டியாக வந்து இதில் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தோசையில் வந்து நம்ம போட போகிறதுனால அது முழுசாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அங்கே ஜீரா ரைஸுக்கு வந்து தண்ணி வச்சேன். அது வந்து நல்லா வந்து எக் ரைஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து அரிசியை போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அரிசியை வந்து அதில் போட்டுக்கலாம். இது வேகிற வரைக்கும் இப்போ அடுத்தடுத்து 1 by 1 நம்ம மற்ற வேலைகளையும் பார்த்துக்கலாம். மறந்துடாமல் வந்து ரைஸ்க்கு உப்பு போட்டுக்கணும். அதனால் உடனே நான் வந்து மறந்துடக்கூடாதுன்னு உப்பு எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெல்லத்தை வந்து நான் வந்து மெல்ட் பண்ண போட்டிருக்கேன். வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், அதுக்கு எந்த ஒரு பாகு பதமும் தேவையில்லை. கடகடன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஐயோ இது பண்ணிட்டோமா அது பண்ணிட்டோமா, ஒரு அடுப்பில் ஒன்று முடித்தோடனே இன்னொரு அடுத்து என்ன வைக்கணும் அப்படின்னு அதை திங்க் பண்ணிகிட்டே பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இதில் வந்து வீடியோ வரை எடுத்துகிட்டே பண்ணுறோமா, அதில் ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. நம்ம வந்து கட் பண்ணி வீடியோவை எடுத்துட்டோமா, அது ஆனில் இருக்கா வீடியோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்து நம்ம சமைக்கிறதுலே டைம் ஆயிடுது. இப்போ நான் ஜாரில் வந்து வேக வச்ச அந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை எல்லாமே போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் வந்து லைட்டாக வந்து பட்டரும் எண்ணெயும் வந்து நான் விட்டுட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் அடை தோசைக்கு வந்து பருப்பு அடை தோசைக்கு. அதனால் இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு நான் முதல்ல வந்து சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன்.
ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கணும். சரி, சட்னியை தாளித்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம அடை தோசைக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி போட்டோன்னா நம்ம வந்து தோசை சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடை தோசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடை தோசை வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க வந்து திக்காக சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் நல்லா வந்து நெய் ரோஸ்ட்டு மாதிரி நல்லா லேசாக விட்டு தான் அடை தோசை கொடுப்பேன். அது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து ப்ரோட்டீன் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா எல்லா வகையான பருப்பும் இருக்குது, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சட்னியை வந்து தாளித்து விட்டுட்டேன். சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக வந்து கடுகு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து இப்போ நான் அடை தோசைக்கு அந்த தாளிப்பை அதில் விட்டுக்க போகணும். நீங்கள் தாளித்து வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி போட்டிங்கன்னா தோசை சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அடை மாவை அரைச்சி வச்சதோட நான் வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பருப்பு போட்டிருக்கிறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சோலாம் வந்து நான் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மாவில் கொட்டி கலந்துக்க வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி, அடை தோசைக்கு அடை மாவும் ரெடி ஆயிடுச்சு. தோசை மட்டும் தான் ஊற்றிக்கணும். இதுக்கு இடையில வந்து நான் அவங்கள போய் வேறு கிச்சன்லேருந்து ரூமில் போய் பிள்ளைங்களை 2 பேரையும் எழுப்பி விடணும். அவங்கள போய் வந்து அப்பப்போ எழுப்பிகிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி வந்து எழுப்பி விட்டேன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. இங்கே வேலை பார்த்துட்டே நான் அவங்களையும் போய் எழுப்பணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்ம சமைச்சிட்ருக்கும்போது கடகடன்னு சமைச்சிட்ருக்கும்போது இதில் வேறு அவங்கள போய் எழுப்பிட்டு அவங்க எந்திரிக்கலைன்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயில் வந்து நான் பன்னீர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆயிலும் விட்டுருக்கேன். பட்ரு வந்து மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு வந்து நல்லா வந்து போகணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த பட்ரு எண்ணெயோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்ல கலர் கொடுக்கும். இதில் காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்ல கலராக இருக்கும். ஹோட்டலில் வாங்கினா எந்த அளவுக்கு கலராக இருக்குமோ அந்த அளவுக்கு கலராக இருக்கும். இது நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், தக்காளி அதை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் வரும்போது நம்ம வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இதை போட்டோன்னா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். பன்னீர் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கிரேவி வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு போடலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
நீங்கள் இறக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் அடுத்து வந்து கஸ்தூரி மேத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். நான் இங்கே சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சு எடுத்தேன்னா அது நல்லா வெந்துருச்சு. அதை லைட்டாக வந்து நான் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணினீங்கன்னா தான் அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெல்லம் ரெடி ஆகிட்டு வெல்லத்தை வந்து பாகுப்பதம் எதுவும் தேவையில்ல. அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆனால் போதும். அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெள்ளை தண்ணியை இதில் வந்து விட்டுக்கிறேன். அதில் கல் தூசி இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தேன், அதையும் அதோட வந்து போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இடையில வந்து அந்த நம்ம ஸ்வீட்டு போதுமா அப்படின்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக வந்து பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை, நான் வெறும் ஏலக்காய் மட்டும் தான் ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன். இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா கொதிச்சுட்டு கடைசியாக வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து பவுட்ரு போட்டுக்கலாம். கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த கரம் மசாலா போடணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதில். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து பட்ரு போட்டுக்கிறேன். ஃபைனலாக நீங்கள் வந்து பட்ரு போடும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கலர் வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சு ஷேடோடு இருக்குது. ஃபைனல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக. இப்போ வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் கடாயில். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா நிறைய விடும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி என்ன நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸ், காஞ்ச திராட்சையில் வந்து நான் வந்து என்கிட்ட வந்து கருப்பு தான் இருந்தது, அதனால் கருப்பு எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் பிஸ்தா இருந்தது, பிஸ்தாவும் போட்டிருக்கேன். நெய்யில் வந்து நல்லா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சக்கரை பொங்கலில் வந்து இந்த தாளிப்பை கொட்டினா அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னா சட்னி ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அடை தோசைக்கு மாவும் ரெடி பண்ணி தாளிப்பும் கொடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து சக்கரை பொங்கலுக்கு இந்த ஃபைனல் டச் வந்து இப்போ இருக்குது. தாளித்து ஊற்றிட்டோன்னா அது ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று நான் வந்து ரெடி பண்ணி செய்யணும். அடுத்ததாக வந்து நான் வந்து எக் ரைஸ் பண்ணணும். இந்த 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து தாளிப்பும் கொடுத்தாச்சு. சக்கரை பொங்கல் கலர் பாருங்கள், அவ்வளோ ஒரு கோல்டன் கலரில் தகன்னு இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சக்கரை பொங்கல். ரெசிபி வேணால் நான் தனியாக போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் எக் ரைஸுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். கடாய் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு நான் வந்து எக் எடுத்திருக்கேன். எக் ரைஸ் வந்து ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் ஒரு எக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் பண்ணதேன். எக்கு வந்து அதில் போட்டுட்டு அப்புறம் வந்து பெப்பர்
பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு வெந்துருச்சு. அதை வந்து இந்த எக்கோடு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எக் ரைஸ் ரெடி ஆயிரும். நான் இப்போ அடுத்து வந்து அடை தோசை வந்து ரெடி பண்ணணும். எக் ரைஸுக்கு வந்து நான் வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணினேன். அதை வந்து வீடியோ எடுக்க ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கும் வந்து சைட் டிஷ் இருக்குங்க. இப்போ வந்து வடித்து வச்ச நம்ம ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா எக் ரைஸ் ரெடி ஆயிரும். கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நெய் விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நான் போட போகிறேன். நானுக்கு வந்து ஈஸ்ட்டு போட்டு ரெடி பண்ண வச்சோமா அந்த மைதா மாவு எல்லாமே இங்கே ரெடி ஆகி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஒரு அடுப்பில் வந்து நான் தோசைக்கல் விட்டுருக்கேன், ஒரு அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த நானை வந்து ஓவல் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் நான் ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நானை வந்து நம்ம வந்து அடுத்த 2 பக்கமும் லைட்டாக வந்து வேக விட்டால் போதும். ரொம்ப வந்து வேக விடணும்னு வந்து கட்டாயம் இல்லை. ஏன்னா நான் அடுத்தால வந்து நான் சைடில் வந்து ஒரு அடுப்பு வந்து ஆனில் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த நானை அப்படியே போட்டு வந்து லைட்டாக சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்படி நீங்கள் சுட்டு எடுக்கும் போது அந்த நான் வந்து நல்ல ப்ளஃபியாக வரும். ஏன்னா ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இதையுமே நீங்கள் கருக விடாமல் லைட்டாக வந்து 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நானை 2 பக்கமும் நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறவு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கார்லிக்கும் பட்டரும் அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுருந்தோமே. இப்போ அதுக்கு அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் நானுக்கு மேலே. இதுதான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நானுக்கு. இப்படி ஒவ்வொரு நானாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு நானுமையும் நம்ம வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து சுட்டு எடுத்ததுக்கப்புறவு நம்ம பட்ரு வந்து அந்த பட்டரும் கார்லிக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே அப்ளை பண்ணி நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான், இங்கே நானும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த எல்லா ரெசிபியுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்படி ஒவ்வொரு நானாக வந்து எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறவு பசங்களுக்கு வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணணும். அதை விட மிகப்பெரிய வேலை, ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸை எடுத்து பேக் பண்ணி அதை வைக்கணும். காலையில் நீங்கள்லாம் எப்படி வந்து ஹரிபரியாக வேலை பார்ப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் குயிக்காக முடிச்சிடுவீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணுவீங்களா, இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷு தானா, எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நானெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து கொஞ்சம் கருகிராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டாக சுட்டு எடுக்கும் போது தான் சாஃப்டாக இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு ரொட்டி மாதிரி ஹார்டாகிடும். அதனால் லைட்டாக 2 பக்கமும் நீங்கள் 2 செகண்ட் மட்டும் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறவு இந்த பக்கம் தீயில வந்து நீங்கள் வந்து போட்டு சுட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதை கருகுனா வந்து உங்களுக்கு வந்து ரொட்டி வந்து அந்த நான் வந்து சாஃப்டாக இருக்காது. இப்படி எல்லா நானையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நான் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்குது, மறந்துட்டேன் நானும். வீடியோ பார்த்தப்பறம் தான் இப்போ ஞாபகம் வருது. வந்து நான் வந்து அடை தோசை இன்னும் சுட ஆரம்பிக்கலை. ஃபைனலாக இப்போ அதையும் சுட்டு எடுக்கணும். இங்கே வந்து தோசை தவா எடுத்து கழுவ வாஷ் பண்ணுறதுக்கு போனால் அதுக்குள்ளேயும் லைட்டாக வந்து நான் கொஞ்சம் கருகிட்டு சைடில் மட்டும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணணும். ஒருத்தர் வந்து எக் ரைஸு, ஒருத்தர் நான் கேட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு எக்கு, ஒருத்தருக்கு வந்து எக் ரைஸும், ஒருத்தருக்கு நானும் அப்படி கொடுக்க முடியாது. அதனால் 2 பேருக்குமே எக் ரைஸு, 2 பேருக்குமே நானும் கொடுத்துருக்கேன். நானெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கொடுங்கம்மா அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியே வச்சுட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து பிடிக்குமா, எடுத்துகிட்டு அதனால் எக்ஸ்ட்ரா வச்சு விடுங்க அப்படின்னு வேறு சொன்னாங்க. இந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியே விட்டாங்களாம், அவங்க அம்மாட்ட போய் சொல்லு எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி என் பொண்ணு வந்து சொன்னாங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்து வந்து எக் ரைஸையும் வச்சு விட்டுட்டேன்னா இந்த பேக்கிங் முடிஞ்சிடும். இப்போ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை மட்டும் நம்ம ஊற்றி எடுத்துட்டேன்னா கம்ப்ளீட் ஆயிரும் எல்லாமே. அவங்க கொடுத்த ரெசிபி எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் டைமிங் தான் நீங்கள் வந்து கடைசியாக தான் பார்க்க போகிறீங்க, டைமிங்குள்ளே முடிச்சேனா அப்படின்னு. இப்போ அடுத்த டிஃபன் பாக்ஸில் வந்து நான் எக் ரைஸ் வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 டிஃபன் பாக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வந்து நான் இன்னும் எக் ரைஸ் மட்டும் ஒன்று வச்சுக்கணும். கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணும்போது கொஞ்சம் என்ன பண்ணேன், அதாவது கீழெல்லாம் கொஞ்சம் செதற ஆரம்பிச்சிட்டு சாப்பாடு. தோசை வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ அடை தோசை மாவை நம்ம வந்து ஊற்றி நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்தோன்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். அப்படி கொடுத்தி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக தேங்காய் கூட கட் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் தோசை சாப்பிடும் போது அதுவும் நல்லா க்ரன்ச்சாக நல்லாயிருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் இது போட்டுக்கலை. அடைனா வந்து கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். இங்கே அடை மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தோசை மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். நல்லா வந்து சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஏதாவது விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நெய் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, நெய் வேண்டாம். நல்லா மொறுன்னு நல்லா இருந்துச்சு தோசை. இந்த எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணதுக்கப்புறவு நம்மளுக்கு பாத்திரம் சேரும் பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுக்கணும். கிச்சன் வந்து அப்படி ஒரு ரணகலமாக இருக்கும். இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தான் கிச்சனை வேறு க்ளீன் பண்ணணும். இவங்க என்னவோ சாப்பிட போகிறது ஒரு தோசை தாங்க, ஆளுக்கு ஒன்று. அதுக்கு நம்ம இவ்வளோ பக்குவம் பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது என்ன கொடுக்காங்களோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்க ஸ்கூலுக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது கொடுத்தா தான் காலையில் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுதாங்க. இப்போ சக்கரை பொங்கலையும் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நான் அதை வைக்க மறந்துட்டேன். அப்போது வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இப்போ வந்து பொண்ணுக்கு வந்து பையனுக்கும் 2 பேருக்கும் வந்து இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி கையில் கொடுத்துடணும். இவங்க வந்து ஒரு 11 மணிக்கு பிரேக்கப்போ அதை சாப்பிட்டுக்குவாங்க.
அவசரத்தில் எல்லாமே முடித்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் டைம் எடுக்க மறந்துருச்சு. நான் 8 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 6:45. நான் முடிக்கிற டைம் வந்து 7:45 இருக்கணும். ஆனால் நான் வந்து 8 மணிக்கு தான் முடித்தேன். ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு. பரவாயில்ல, நம்ம கொடுத்த டைமுக்குள்ளே தான் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் தானேங்க ஆகும். அவங்க கொடுத்த டயத்தில் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் நான். ஓரளவுக்கு வந்து பக்கத்தில் அந்த டைம் வந்துட்டோம். வின் பண்ணியிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.